ஸோ பொண்டாட்டி பேச்சு கேட்டு சிஎம் மாற்ற முடியுமா நம்மளால? ஆனால் நம்ம ஆள் பண்ணியிருக்காரு. ஆமாம், நம்ம புஷ்பா 2 படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். புஷ்பா ஒன்லி வந்து லீட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. புஷ்பா 2க்கு ஃபரத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் நடக்கிற கிளாஷ் தான் வந்து. ஸோ அதே மாதிரி தான் படமும் அமைஞ்சிருக்கு. செகண்ட் பார்ட்டு புஷ்பா 2. ஃபரத் ஃபாசிலும் சரி அல்லு அர்ஜுனும் சரி 2 பேருமே யாருக்கும் அடங்காதவங்க, தான் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படின்ற இது யார் விட்டு கொடுத்து போறா, யார் ஜெயிக்கிறா அப்படின்றது தான் அந்த படம். ஸோ ஒரு 2000 டன்னு மரத்தை கடத்துறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஎம் வந்து மாற்றுறதுக்காக. ஆனால் ஃபரத் ஃபாசிலோட இப்போ எப்படி ஜெயிச்சாரு, ஃபரத் ஃபாசில் கடைசியில் என்ன ஆனாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்டோட இணைச்சிருக்காங்க. நம்ம அல்லு அர்ஜுன் வந்து செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவங்க, அதனால அவங்க அண்ணன் வந்து அவரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, அவங்க அப்பான்னு கொண்டாட விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் இருந்தது. ஸோ கடைசியில் அது எப்படி ஃபேமிலி ட்ராமாவாக மாற்றினாங்க, எப்படி ஃபேமிலியோட போய் இணைஞ்சாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது எல்லா இடத்துமே வந்து தேட்டரிக்கல் மூமெண்ட்டாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அது நம்ம ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அவர் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃபரத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் நடக்கிற கிளாஷ் வந்து முடிஞ்ச பிறகு டப்புன்னு படம் ட்ராப் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ட்ராமா கொண்டு வந்து